எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. என்னடா எப்பயுமே இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி இப்படி சொல்லுவேன் அப்படின்னு தானே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இன்றைக்கி ஏன் மாற்றி சொன்னேன் அப்படின்னா, இனிமேல் என்னோட வீடியோஸ் எல்லாமே இப்படி சொல்லி தான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து தான் வீடியோக்குள்ளே போக போகிறேன். எதனால திடீர்னு மாற்றினேன் அப்படின்னா, இந்த எல்லாருக்கும் வணக்கம்ன்றது எல்லாரும் சொல்கிறது தான். நான் உண்மையிலே உங்கள் எல்லாரையுமே எந்த மாதிரி பார்க்குறேன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் அப்படின்னா, நம்ம இவ்வளோ கதையெல்லாம் பேசிட்டு வந்தோம் இத்தனை நாளாக. இதை கடவுள் இதை படைத்தார்கள், பிரபஞ்சத்தை படைத்தார்கள், ஆத்மாக்களை படைத்தார்கள், அப்படி இப்படி ஏதேதோ பேசிட்டு நம்ம கதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம். அது நான் எப்பயோ சொல்லிட்டு எனக்குள்ள இந்த இறைவனை நான் உணர்றேன், பரமாத்மாவை நான் உணர்றேன். அதாவது இதில் நல்லா கவனிச்சுக்கணும், பரமாத்மாவை நான் அடையலை, சரிங்களா? ஆனால் அந்த பரமாத்மா எனக்குள்ளதான் இருக்குது, அந்த பரமாத்மா தான் எனக்குள்ள ஆத்மாவாகவே இருக்குது, ஜீவாத்மா தான் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஜீவாத்மாவை தாண்டி போனால் தான் பரமாத்மாவை நம்ம அடைய முடியும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ஜீவாத்மாவை எப்படி சொல்கிறது, ஜீவாத்மாவாகவே என்னுடைய ஆத்மா பரமாத்மாவாக இயங்குகிறது. புரிஞ்சிருச்சுங்களா? இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்படி தான் நான் உணர்றேன். அதுக்கப்புறம் நான் திருப்பியும் மனுஷன் அப்படின்ற மாதிரி மனுஷ வாழ்க்கை வாழ்கிறேன், அவ்வளோதான். ஆனால் நான் மனுஷன்றதை நான் உணரவே இல்லை அதுக்கப்புறம். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் நான் மனுஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக என்னை ஏலியன் மாதிரி நினச்சிக்கக்கூடாது. இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய உரிமை, இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த கடவுள் படைத்த அத்தனை ஆத்மாக்களுக்குமே இருக்கக்கூடிய உரிமை தான், இருக்கக்கூடிய பெர்மிஷன் தான். நம்மளுடைய ஜீவாத்மாவை நிச்சயமாக பரமாத்மாவாக மாற்ற முடியும். ஆனால் பரமாத்மாவுடைய நிலையை யாரும் அடைய முடியாது, சரிங்களா? நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு எண்டு இருக்குது, அதுதான் பரமாத்மா அப்படின்னு சொல்லி நம்ம திருவாசகம் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அந்த பரமாத்மாவை நிச்சயமாக எல்லாருமே உணர முடியும். உணர்ந்துட்டு நானே அந்த பரமாத்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிச்சயமாக எல்லாராலையும் மனிதன்லேருந்து அடுத்த நிலைக்கு போய் வாழ முடியும், இந்த உலகத்திலே வாழ முடியும். வாழ்ந்துட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படி தானே? கிருஷ்ணர் அவங்கெல்லாம் மனிதனாக பிறந்து தானே பரமாத்மா நிலை அடைஞ்சு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போனாங்க. மனிதனாக பிறக்காமல் டைரெக்டாக மேலேருந்து குதிச்சு வந்துட்டாங்களா? கிடையாது. ராமர், கிருஷ்ணர், அப்புறம் அம்மனின் அவதாரங்கள், சிவனின் அவதாரங்கள், முருகன், ஐயப்பன், ஜீசஸ், அப்புறம் இன்னும் எத்தனை சொல்லுவோமோ அத்தனை பேர், நிறைய பேர். நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான், தெரியாதது எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் நமக்கே தெரியாமல். அப்போ அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு, சரிங்களா? இது நான் ஆதிபராசக்தி வீடியோவிலே சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? அந்த அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நான் என்னை நானே மாற்றிட்டேன்னு எப்பயுமே சொல்ல மாட்டேன். அதை என்னை நானே மாற்றிட்டேன்னு நீங்களும் நினச்சிக்க கூடாதுன்றனால தான் இனிமேல் என்னோடய இன்ட்ரடக்ஷனில் எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே அப்படி சொல்லி தான் ஆரம்பிக்க போகிறேன். இப்படி சொல்லும் போதே எவ்வளோ அன்பாக இருக்குல்ல. அதனால ஆன்மீகத்தை பற்றியும், ஆன்மீகத்தில் உருவாக்குன அறிவியல் பற்றியும், இதை பற்றியெல்லாம் நம்ம வீடியோஸ் போடணும் அப்படின்னா நம்ம அன்பு ரூட்டில் எல்லாரையும் அன்பாக அரவணைக்கக்கூடிய ரூட்டில் போனால் தான் கரெக்டாக இருக்கும், சரியா? அப்போ தானே நான் சொல்கிறதெல்லாம் எல்லோரும் கேட்பீங்க. அப்போ அந்த அன்பு ரூட்டில் போகணும்னா இன்ட்ரடக்ஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு உங்கள் எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்துறதுனால தான் நான் இது எல்லாரையும் ஒரு போல, எல்லாத்தையும் பார்ஷியாலிட்டிலாம் பார்க்காம இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களையும் ஒரு போல நேசிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணணும்ல. நான் பேசுகிற இன்ட்ரடக்ஷனை பார்த்தோன்னே உங்களுக்கு தோணணும். அப்படி தோணுனாதான் அடுத்தடுத்து நான் வீடியோஸில் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் பொறுமையாக உட்காந்து கவனிப்பீங்க. அதனால இனிமேல் இன்ட்ரடக்ஷனில் எனது ஆத்மாவின்
சாரி, எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே அப்படி சொல்லி தான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரி, இன்ட்ரடக்ஷனுக்கே இவ்வளோ பெரிய இதான்னு கேட்டால் அது எல்லாரும் அடுத்து திடீர்னு மாற்றிட்டேன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் வருங்க. அதனால சரி சரி இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு வீடியோ, சரிங்களா என்று கூறி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.